ஒரு பெண்மணி மிக பெரும் செல்வந்தராக இருந்தார். அவர் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்த பொழுது, அவர் சிரித்த பொழுது அனைவரும் சிரித்தனர். ஆமாம் ஐயா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உங்களை சுற்றி 1000 பேர் இருப்பார்கள். எனினும் அவர் வாழ்க்கையிலே சற்று தடம் புரண்டு விட்டது. பொருளாதாரம் தள்ளாடத் துவங்கியது. காலிலே ஒரு ரணம் உண்டாகியது. அழத் துவங்கினார். அழத் துவங்கும் பொழுது தனித்தீவாக அழத் துவங்கினார். ஆமாம் ஐயா, அழும் பொழுது யாரும் வரமாட்டான், உங்க அப்ப முருகன் மட்டும்தான் வருவான். கனவு ஒன்று வருகிறது, பன்றிமலையிலே இருக்கின்றான் முருகன், அங்கே சிரிக்கின்றான் என்று. நேர கொடைக்கானல் பன்றிமலையிலே அப்பொழுது பன்றிமலை சித்தர் இருந்தார். உடனே சொன்னார், இரவு நேரம் அந்த அம்மா தள்ளாடி வருது ஐயா, இங்கே பன்றிமலை சித்தர் இருக்கிறாராமேன்னு. ஆடைகள் எல்லாம் அப்படி பழைய ஆடைகளாக மாறிவிட்டன. காலிலே ரணத்தினாலே ஒரு துர்நாற்றம், எல்லாரும் அச்சப்படுறாங்க. பன்றிமலை சித்தர் ஒரு தாயோட கருணையோட வந்தார். அம்மா, திருநீர் இருக்கு, முருகன் இருக்கான். தலையிலே திருநீற்றை தடவுகிறார். முருகன் நாமத்தை சொல்கிறார். அற்புதம், ஆமாம் அற்புதம். ரணம் குணமாகிறது, பொருளாதாரம் மேம்படுகிறது. நீங்கள் அழும் பொழுது அதை துடைக்க பன்றிமலை சித்தர் வருவார்.